அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து. ஸோ இன்னைக்கு என்னென்னா அசோக் லைலாண்டோட நியூஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ அசோக் லைலாண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி. ஸோ கண்டிப்பாக இந்த கம்பெனியை கேள்விப்படாமல் யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ அது என்ன நியூஸ்ன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ வாட் எவர் நம்ம எந்த கம்பெனி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட சம்மரி பார்ப்போம். ஏன்னா நம்ம பணத்தை என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் கரெக்டாக. அதால் அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எந்த வருஷத்தில் இருக்குது, இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். கரெக்டாக தெரிஞ்சாதான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோப் கிடைக்கும். சரி ஓகே, இந்த கம்பெனியில் பெட்டரான கம்பெனியில் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக. சரி ஓகே, ஸோ நான் ஒரு சில வேலிட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம பார்ப்போம் சரிங்களா. ஸோ அசோக் லைலாண்ட் எப்போ வந்து திறந்திருக்காங்க அப்படின்னா 1948 திறந்திருக்காங்க. ஸோ யார் திறந்திருக்காங்கன்னா இந்துஜா குரூப்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் என்ன குரூப்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க மெயினாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்தியாவில் இருக்க கமர்ஷியல் வெஹிக்கல்னா ட்ரக்ஸு, பஸ்ஸு இந்த மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் ஏரியாலையும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ டிஃபென்ஸ் சைடு டிஆர்டிஓ இந்த மாதிரி செக்டார்ஸ்க்கும் இவங்க வந்து வெஹிக்கல்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா 50 கண்ட்ரீஸ்க்கு இவங்க வந்து என்னென்னா வெஹிக்கல் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் டேட்டாவில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபியூவல் எஃபிஷியன்சி அண்ட் எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லி. ஸோ இது ரெண்டுமே வந்து அடிப்படையாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக. ஏன்னா வந்து எக்கனாமிக் ஃப்ரெண்ட்லினா எமிஷன், இந்த புகை, இந்த நார்ம்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் டிபெண்ட் பண்ணி ஒரு வண்டியை வந்து இந்த BS6 கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதை வச்சு ரெடி பண்ணுவாங்க. அந்த நார்ம்ஸ்லேயும் இவங்க வந்து பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அனதர் திங், இங்கே வரும்போது ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இயராக வந்து எவ்ரி இயர்ஸ் வந்து சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. ஃபைனலாக வரும்போது என்னென்னா 2 விஷயம் சொல்கிறாங்க. இவங்க இப்போது ஃபியூச்சரிஸ்டிக் பிளானில் இறங்கியிருக்காங்க. என்னென்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் உங்களுக்கு தெரியும், பேட்டரி வச்சு யூஸ் பண்ணி வர ஹெவி வெஹிக்கல்ஸ் ஆகட்டும், வாட் எவர். ஸோ ஹைப்ரிட் வெஹிக்கல் அப்படின்றது வந்து இட் வில் ரன் இந்த பேட்டரி ஆஸ் வெல் அஸ் இந்த பெட்ரோல். ஸோ அந்த மாதிரி வந்து 2 காம்பினேஷன்லையும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இப்போ ரிசர்ச் எல்லாமே போயிட்டு இருக்குன்றாங்க சரியா. சரி ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனியோட ஓவரால் ஸ்ட்ரக்சர். சரி, இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிம்பிள், மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல இருந்து எவ்வளோ கோடி, 982 ஓகேங்களா. ஸோ இவ்வளோ கோடிக்கு வந்து ஆர்டர் வந்து அசோக் லைலாண்ட் கிடச்சிருக்கு. எது செஞ்சு கொடுக்கன்னா பஸ்ஸு செஞ்சு கொடுங்க சரிங்களா. ஸோ இந்த நியூஸ் வந்து 1 டே ஆகுது டோட்டலாக. ஸோ இது டெக்னிக்கலாக எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு இந்த நியூஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெக்னிக்கல் சைடில் பார்ப்போம் சரிங்களா. நம்ம சேனலோட ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம 1 டே டைம் ஃப்ரேம் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ 1 இயர் அப்படின்றது இங்கே ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ செட் பண்ணியிருக்கேன். அதால் 1 இயர் சார்ட் வந்து எனக்கு எதில் டிஸ்பிளே ஆகுதுன்னா ட்ரேடிங் வியூவில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு கரெக்டாக. சரி ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் போயிட்டு சப்போஸ் அசோக் லைலாண்ட் உங்களுக்கு நல்ல கம்பெனியாக தெரிஞ்சு நீங்கள் 1 இயர் முன்னாடி இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பார்ப்போம் சரியா. ஏன்னா எப்போவுமே ஷேர் மார்க்கெட்டில் ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட்ஸ் அகைன் சரிங்களா. எஸ், ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு இப்போ கரண்ட் ப்ரைஸோட பார்க்கும்போது 33%ன்றது ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு மேபி கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான். ஏன் அப்படின்னா வந்து இது வந்து F&O ஸ்டாக். ஸோ அதால் வந்து இந்த மாதிரி இருக்கலாம். இதுவே நீங்கள் F&O இல்லாமல் சில ஸ்டாக்ஸ், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே RVNL நம்ம போன ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பார்த்தோம், அதெல்லாம் 400 மடங்கெல்லாம் ஏறி இருந்தது ஓகே. ஸோ வந்து ஆனால் ஒரு ஷோர் கேரண்டி லாங் டேர்ம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து அசோக் லைலாண்டில் நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்டேபிளான ஸ்டாக் இது. ஸோ வேல்டிலிட்டின்றது ரொம்ப கம்மி. ஸோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும், இறங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். தவிர்த்து உங்களுக்கு பயங்கரமான வேல்டிலிட்டியில் எப்போவுமே வந்து அசோக் லைலாண்ட் இருக்காது. ஸோ லாங் டேர்ம் பிளேயருக்கு ஒரு சூப்பரான ஸ்டாக் இது. ஸோ நீங்கள் ஒரு அட்வைஸ் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றது பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ கரண்ட் பொசிஷன் என்ன இருக்குன்றது இப்போ பார்ப்போம். ஸோ கரண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன இது கேப் அப் ஆகி ஒரு இன்வெர்டட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்வெர்டட் கேண்டில் ஃபார்ம் ஆகல இட் குட் பி கொஞ்சம் பெட்டர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 250 இந்த
242 பிரேக் அவுட் அடிக்கிறான் அப்படின்னா வந்து இந்த இடத்த கேண்டில் உடைக்குது அப்படின்னா மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த கம்பெனி நல்ல கம்பெனி ஃபார் அ லாங் டேர்ம் பிளேயர்ஸ். ஓகேங்களா, ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அவங்களுக்குலாம் வந்து இது சூட்டபிளாக கேட்டிங்கன்னா கிடையாது தான் நான் சொல்லுவேன். சரிங்களா, ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் அ லாங் டேர்ம் யூ கேன் ஏபிள் டு டேக் தி ஸ்டாக். ஸோ நான் இல்லை, யார் சொன்னாலுமே சரி, நீங்கள் ஒரு அனலைஸ் போடுங்க, இல்லை நல்லா செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேளுங்க. ஸோ அவங்க சஜஷன் கொடுக்குற ஸ்டாக்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த மணி இஸ் யுவர்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி நியூஸ் பற்றி தெரியணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.